எபேசியர் 5:27 கரை திரை முதலானவை ஒன்றுமில்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமை உள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கும் தம்மை தாமே அதற்கு ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா. ஆமென். மெல்லிய வஸ்திரம் என்றால் ஏதோ ஒயிட் ட்ரெஸ் போடுறதோ, இல்லைன்னா ஏதோ ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டு அங்கி போடுறதோ, ஆமென், பரலோகத்துக்கு அடையாளம், நீங்க பரலோகத்துக்கு பெறுவீங்க அப்படிங்கிற அடையாளத்தை வேதம் சொல்லவில்லை. அல்லேலூயா. நீங்கள் ஆமென் ஒயிட் அண்ட் ஒயிட் போடுறீங்க அப்படின்னா ஆமென் அது ஒரு கிறிஸ்தவர்கள் என்கிறதான ஆமென் ஒரு குறியீடை உங்களுக்குள்ளாக நீங்கள் காண்பித்துக் கொள்கிறீர்கள். அல்லேலூயா. சபைக்கு வரும்போது நீங்க ஒயிட் வெயிட் போட்டு பைபிள் தூக்கிட்டு நடந்து வந்தீங்க அப்படின்னா உங்களை பார்க்குறவங்க என்ன சொல்லுவாங்க? சர்ச்சுக்கு போறாங்க. மெல்லிய வஸ்திரம் என்று சொல்லப்படுகிற வஸ்திரம் என்ன வஸ்திரம் என்பதை பவுல் நமக்கு தெளிவாக ஆமென் எபேசியர் 5:27 எழுதுகிறார். கவனிங்க. கரை திரை முதலானவைகள் ஒன்றுமில்லாமல். அல்லேலூயா. ஐயா, இயேசு சிலுவையில ஆமென் தம்முடைய ஜீவனை கொடுத்ததுக்கு காரணமே உங்களை என்னையும் பரிசுத்தம் உள்ள ஜனமாய் மாற்றும்படியாகதா. உங்களை என்னையும் பரிசுத்த ஜனமாய் மாற்றும்படியாகவே இயேசு சிலுவையில் தன்னை அர்ப்பணிக்க, ஆமென் தம்முடைய ஜீவனை ஒப்பு கொடுக்க, ஆமென் தம்முடைய கடைசி ரத்தத்தையும் சிந்த, ஆமென் தம்முடைய ஆமென் முழு சரீரமும் பிக்கப்பட அவர் ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா. யார் அந்த தேவனுடைய இரண்டாம் வருகையில ஆமென் அவர் வெள்ளை குதிரையில ஆமென் ஏறி வரும்போது யார் அந்த ஆர்ப்பரிப்பின் சத்தத்தோடு இணைந்து கொள்ள முடியும் என்றால், முதலாவது ஒரு வார்த்தை சொல்கிறது, மெல்லிய வஸ்திரம் தரித்த ஜனம் அதுல இணைந்து கொள்ள முடியும். அப்ப மெல்லிய வஸ்திரம் என்ன அர்த்தம்? இட் இஸ் நாட் சம்திங் அபவுட் யுவர் ட்ரெஸ். அது உங்களுடைய துணியை குறிப்பிடுகிறது அல்ல, அது உங்களுடைய வாழ்க்கையை குறிப்பிடுகிறது. அல்லேலூயா. மெல்லிய வஸ்திரம் உள்ள ஜனம்தான் கர்த்தருடைய இரண்டாம் வருகையில அந்த ஆர்ப்பரிப்பின் சத்தத்துல காணப்பட முடியும்.